எக்ஸ் பக்கத்துடைய சிஇஓ. ஆமா. அவர் இன்னைக்கு முக்கியமான பொறுப்புக்கு வர போறார். அவர் ஏற்கனவே பிரச்சார சமயத்திலேயே இவரைக்கு நாங்கள் முக்கியமான இடத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அவர் மேடையில வச்சே வந்து ஹிட்லரை போன்று ஒரு வணக்கத்தை செய்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு குறியீடு. நீங்க அதை சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது. ஏதோ போற போக்குல ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர்களை போன்றவர்கள்லாம் ஒவ்வொரு செயலையுமே ஒரு குறியீடாக செய்யக்கூடியவர்கள். அப்ப எதை நோக்கி அமெரிக்கா நகல்கிறது அப்படிங்கிற மாதிரி சர்வாதிகாரத்தை நோக்கி போதா என்ன? அதுதான் என்னன்னா, அமெரிக்காவுடைய சிஸ்டம் என்னன்னா, ஒருவர் 2 முறைக்கு மேல் ஜனாதிபதியாக இருக்க முடியாது. இப்போ வந்து ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்து விட்டார். இப்ப 2வது முறை, இனி 3வது முறை வர முடியாது. இந்த காலத்துல தான் வரணும். ஆனால் இவர் யாரை உருவாக்குகிறார்? முதலாளித்துவ ஆட்களை கொண்டு வர்றார். எலான் மாஸ்க் மாதிரியான ஆட்களை உள்ள கொண்டு வர்றார். சொல்ல போனா உலக முதலாளிகளை அவர் அங்க சந்தைப்படுத்துறார். ஏன்னா அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு முதலாளி. அதான் சொல்றேன். இன்னைக்கு அவருடைய ஜனாதிபதி பதவியேற்புல பாருங்க, யாரு போனாங்க இந்தியால இருந்து? முகேஷ் அம்பானியும் அவருடைய பிரதரும் போனாங்க. அதை சார்ந்த தொழிலதிபர்கள் நிறைய வந்திருந்தாங்க. இந்திய அரசின் சார்பாக பிரதமரை கூப்பிடல. கூப்பிடல. அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. ஆனால் கூப்பிட்டு இருக்கணும், கூப்பிடல. அப்ப இப்படி அவர் கையில வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவ அந்த குழுவை வச்சிருக்கிறார்.